இவன் அப்பயே அரண்மனை 4க்கு கூட்டின்னு போடான்னு தேவையில்லாத இந்த படத்துக்கு கூட்டின்னு வந்தான். ஸ்டார்ன்ற ஒரு படத்துக்கு கூட்டு வந்தான் கவின். படம் நல்லா இருக்கு. 6:30 மணிக்கு ஆனந்த ராகமே பாத்துடலாம் நாடகம். ரொம்ப ஸ்லோவுண்ணா. எவ்வளவுண்ணா ஸ்லோவு? ரொம்ப ஸ்லோவுண்ணா. 5 மணி நேரம் படம் மாதிரி இருக்குண்ணா. எப்ப முடியும்னு இருக்குண்ணா. படமே நல்லா இல்லண்ணா. இவனை நம்பி வந்தது வேஸ்ட்ண்ணா. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் செம்ம. அதுக்காக வரலாம். எனக்கு வந்து இவனோட மியூசிக் கூட்டு வந்து இவனோட மியூசிக் செம்ம. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு படம். இது வந்து சினிமா ஃபீல் யாரெல்லாம் போறான்னு நினைக்கிறாங்களோ அவங்கலாம் செம்மையாக ரிலேட் பண்ணிக்கலாம். நானும் அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, ஒவ்வொரு சீனும் எனக்கு ரொம்ப ரிலேட்டடாக இருந்தது. பாருங்க, கன்ஃபார்மா செம்மையா இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா ட்ரெய்லர் பார்த்துட்டு வேறோட ஹைப் வச்சிருந்தேன். ஹைப் டபுள் மடங்கா வந்து எனக்கு இது பண்ணதான் இந்த படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே பாருங்க. தேங்க்யூ. கன்ஃபார்மா இவன் வேற லோல் பண்ணியிருக்காரு. உள்ள ஒரு பாருங்க, பழைய காலத்து ஒரு போட்டோ வந்து பாட்டுலாம் போட்டிருக்கு. பாட்டு போடும்போது செம்ம கிளாப்ஸ், செம்ம ரெஸ்பான்ஸ். நான் நினச்சி கூட பார்க்கல அந்த இது பாட்டு வரும் அந்த சீன். அப்போ சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே பாருங்க. சொல்லுங்க. படம் நல்லா இருந்தது. ஈலனோட பெஸ்ட் டைரக்ஷன் சொல்லலாம். கவின் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ வந்து ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தாங்க யுவனோட கம்பேக்னு. யுவனோட சர்ப்ரைஸே ஒன்று உள்ள இருக்கு. யாருமே எதிர்பார்க்காம ஒரு நாளில் சாங் வந்து இந்த படத்துல வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து வேற லெவல்ல இருக்கு. சர்ப்ரைஸா தான் இருக்கும் எல்லாருக்குமே. அதோடய பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேற மாதிரி இருந்தது. ஒரு சில ஆக்டர்ஸ்க்கு தான் அது வந்து புரியும், அவங்க தேடிட்டு இருக்கிறது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி ஒரு சில பசங்க அந்த ஆக்டிங் அந்த மாதிரி விஷயம் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த படம் ரொம்ப. ஸோ செகண்ட் ஹாஃப்ல லைட்டாக சொதப்பிருந்தாலுமே படம் வந்து ஃபுல்லாக கொண்டு போயிட்டாங்க. கிளைமேக்ஸ் வேற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் லைட்டாக சொதப்பிருக்க மாதிரி இருந்தது. அந்த லைன்ல இருந்து வெளியே போன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அந்த லைனுக்குள்ள வந்து நல்லா இருந்தது. வெற்றிமான் சாரோ ஒரு கேமியோ பண்ணியிருந்தேன். நல்லா இருந்தது. வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனா கிளைமேக்ஸ் மட்டும் தெரியல ப்ரோ. ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டா அந்த மாதிரி இருந்தது கிளைமேக்ஸ். பட் படம் வந்து ஓவராலா நல்லா தான் இருந்துச்சு. ரீசெண்டா இருந்துச்சு படம். கவின் ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தாரு ப்ரோ. சூப்பர் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. மியூசிக் வந்து பரவாயில்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மியூசிக் சுமாரா அந்த மாதிரி இருந்துச்சு. பட் நிறைய பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு படம். நல்லா எமோஷனலா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. தேங்க்யூ. சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பார்க்க. நல்லா பயங்கரமா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா சில லைன்ஸ்லாம் அப்படி இருந்தது. பரவாயில்ல ப்ரோ. சூப்பராகவே இருக்கு. போர் அடிக்காம அப்படியே போச்சு. கவின் ஆக்டிங் வந்து நல்லா இருந்துச்சு ப்ரோ. அப்புறம் ஸ்கிரிப்ட்ல ஏதோ கொஞ்சம் லேக் இருந்துச்சு. ஆனா லேக் இல்லாம அதாவது தெரியாம கொண்டு போயிட்டு இருந்தாங்க. கடைசியில சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் இன்டர்மிஷன் கூட நல்லா இருந்துச்சு. வேற என்ன சீன்னா அந்த ஆக்சிடென்ட் சீன், அது சூப்பரா இருந்துச்சு. அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. அதான் கதையோட டேர்னிங் பாயிண்டா அது இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே. நான் செகண்ட் ஹாஃப் வந்து படம் வேற மாறிடுச்சுண்ணா. மியூசிக் ஓகே, நல்லா இருந்துச்சு. நல்லா நடிச்சிருந்தாங்க. பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. ஒரு டிராமா வந்து நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. எலிவேட் பண்ணி சீன்ஸ் ஒன்றும் ஆக்டிங் லைவ்லியா இருந்துச்சு. இது வந்து ஸ்டார்னோட ஜஸ்ட் மூவி வந்து ஒரு ஸ்டாரை பற்றின ஸ்டோரி இல்லை, எல்லாருக்குமான ட்ரீம் பற்றின ஒரு இது. நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அதாவது மோட்டிவேஷனாக ஒரு படம் பார்க்கலான்னா பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்லாம் சொல்லுவாங்க, இங்கிலீஷ் மூவி சொல்லுவாங்க. அது மாதிரியான படம் இது. அதான் ஒரு ட்ராமா நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பராக இருக்கு. லேக் ஆகுதுன்னு இல்லை, சம்டைம்ஸ் அதை காமிச்சு தானே ஆகணும். அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு அந்த பரபரப்பு போகிறது வந்து அந்த ட்ராமாலே கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வரும்போது அது கொஞ்சம் அப்படி தெரியுது. அந்த மாதிரி இல்லை, ரஜினின்னு இல்லை, வாழ்க்கையில இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. இது எல்லாத்துக்குமான ஒரு இதுதான். ஒரு நார்மலாக ஒரு கலைஞன் மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷ்னலாக கஷ்டப்படுறவங்க, ஒரு பொசிஷன் போகணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அசிங்கம் இருக்கும். அதை தாண்டி நிற்பாங்க. நிறைய இடத்துல லேக் ஆகுற மாதிரி தெரியும், பட் கனெக்ட் ஆகும்போது அது ஒன்றும் தெரிஞ்சுக்கும். மோட்டிவேஷனாக இருக்கு. யங்ஸ்டர்ஸ் பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பக்காவாக பார்க்கலாம். மியூசிக் தான் வைப்பே, அதுதான் ரிதமே. அது ஒரு சீனை எலிவேட் பண்ணி போகிறது யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் தான். அதில் யுவன் பாட்டை வந்து ஒரு இடத்துல பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளில் என்றும் வாழ்க்கை ஓடி போகாது. அது வந்து அது எல்லாருக்குமே ஒரு ஏக்கமாக இருக்கும். அந்த பாட்டை வந்து ஃபுல் லென்த்தாக சீனாக பார்க்கல அப்படின்னு அது இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க.
இல்ல சில இடத்துல கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நல்லா இருக்கு ஆனா படம். ஒரு டிராமாவை இவ்வளவு அழகா எடுத்துட்டு போறது உண்மையிலே கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு டிராமாவை இப்படி எடுத்துட்டு போக முடியுமா? ஒரு ஸ்கிரீன் பிளே அந்த அளவுக்கு இருக்கு, அதுக்கு மியூசிக் பயங்கர சப்போர்ட். அதுக்கு தகுந்த மாதிரி கவின் ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு.